அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக சனி மற்றும் குரு ஆகிய வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன மற்றும் லாபஸ்தானத்தில் வலம் பெறுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய முதன்மையான ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் சாதகமாக அமையும். ஆனால் அதே சமயம் சாதகமற்ற சூழலை இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது உள்ளிட்ட சில கிரகநிலைகள் உருவாக்கக்கூடிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு 5 நபர்கள் ஏறத்தாழ 30 வயதை தொடக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 நபர்கள் கடுமையாக இறைவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி இறைவனை நோக்கி தவம் இருக்கக்கூடிய இந்த 5 நபர்களும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கடுமையாக தவம் இருந்து இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். இவர்களுடைய கடுமையான தவத்தின் காரணமாக இறைவன் மிக மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு வரம் கொடுப்பதற்காக அவர்கள் முன்னே தோன்றுகிறார்கள். அப்படி தோன்றியவுடன் உங்களுடைய தவத்தின் வலிமையை கண்டு நான் மிகவும் ஆனந்தம் அடைந்தேன். அதனால் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் கொடுக்க போகிறேன். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகளும் உண்டு என்று இறைவன் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் சொல்லிவிடுகிறாருங்க. அது என்னவென்றால், இந்த ஒரு முறைதான் உங்களிடம் தோன்றுவேன். இந்த ஒரு முறையிலே வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓயாமல் என்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஏனென்றால் கோடான கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் வரத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார். அது மட்டுமல்லாது சாகா வரம் வேண்டும் என்று இயற்கைக்கு மீறிய வரத்தை கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் என்று இரு நிபந்தனைகளையும் சொல்லிவிட்டாருங்க. இப்போது உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேளுங்கள், கொடுக்கிறேன் என்று சொல்ல முதல் நபர் வேகமாக வருகிறார். வந்த அந்த நபர், இந்த உலகிலேயே தலை சிறந்த விஞ்ஞானியாக நான் மாற வேண்டும். என்னுடைய கண்டுபிடிப்புகளை எண்ணி இந்த உலகமே மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய பெயரை உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதை அப்படியே நிறைவேறட்டும் என்று சொல்லி அந்த முதல் நபருக்கு இறைவன் அந்த வரத்தை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு அவர் மிகுந்த மகிழ்ச்சியாக செல்கிறார். இரண்டாவது ஒரு நபர் வருகிறார். அவர், எனக்கு இந்த உலகிலேயே மிக பெரிய அளவிலான ஆடம்பரமான விலை உயர்ந்த பங்களா வேண்டும், மிக பெரிய அளவில் சௌகரியங்கள் அதில் நிறைந்திருக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதை கேட்டவுடன் இறைவன், சரி, இந்த ஆசையும் உனக்கு நிறைவேறட்டும், ஏனென்றால் உன்னுடைய தவத்தின் வலிமையை கண்டு நான் மகிழ்ந்தேன், அதனால் இதை கொடுக்கிறேன் என்று இரண்டாம் நபருக்கு கொடுக்க அவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் செல்கிறார். மூன்றாவது நபர் வருகிறார். அவர் இறைவனை நோக்கி இந்த உலகத்தின் தலை சிறந்த நாட்டின் அதிபராக மாற வேண்டும் என்று கேட்கிறாருங்க. சரி, இந்த ஆசையும் உனக்கு நிறைவேற்றுகிறேன் என்று இந்த உலகத்தின் தலை சிறந்த நாட்டின் அதிபராகவும் அவரை மாற்றிவிடுகிறார். நான்காவதாக ஒரு நபர் வருகிறார். அவர் அவருடைய வரமாக என்ன கேட்கிறார் என்றால், அவருக்கு இந்த உலகில் தலை சிறந்த அழகி தனது வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று கேட்கிறாருங்க. கிட்டத்தட்ட அவருக்கு தவம் இருக்கும் போது 30 வயது, 20 ஆண்டுகள் தவம் இருக்கிறார். 50 வயதாயிற்று. இப்போது இந்த வரத்தை கேட்கிறார் என்று இறைவன் சற்று யோசித்தாலும், சரி பரவாயில்லை, உலகின் தலை சிறந்த அழகியை தருகிறேன் என்று அதையும் அவருக்கு கொடுத்து விடுகிறார்.
இப்போது 5ஆம் நபர் வரப்போகிறார். அந்த 5ஆம் நபர் தான் நீங்கள் என்று வைத்துக் கொண்டால் என்ன வரத்தை இறைவனிடம் கேட்பீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய வரம் உலகின் தலை சிறந்ததாக இருப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எப்போதும் அமைய வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு கேளுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்வில் அனைத்து சிரமங்களும் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக மாறும். அந்த வகையால் தான் இந்த 5ஆம் நபர் வருகிறார். இவர்கள் கேட்ட அனைத்துமே வேண்டும் என்று சொல்வார் என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் இல்லை. அதே போன்று இறைவன் தினமும் என்னை வந்து பார்த்து செல்ல வேண்டும் என்றால் வேண்டிய வரத்தை அப்போது வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள். அதற்காக தான் இறைவன் முன்கூட்டியே ஒரு கட்டளையை கொடுத்தார். நான் ஓயாமல் வந்து உங்களை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்று. அப்படி இருக்க இந்த 5ஆம் நபர் என்ன கேட்டிருப்பார் என்று நினைத்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அப்படி என்ன கேட்கிறார் என்றால், எனக்கு எப்போதும் மனக்குறை ஏற்படக்கூடாது, மனக்குறை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் என்று சொல்லிவிடுகிறாருங்க. இறைவன் அந்த வரத்தையும் சரி ஓகே என்று கொடுத்து விடுகிறார். அப்படி கொடுத்ததற்கு பிறகு இந்த 4 பேரும் அவரை பார்த்து சிரிக்கின்றனர். என்னடா நான்லாம் வீடு பங்களா அப்படி இப்படின்னு வாங்கி செட்டில் ஆயிட்டேன், நீ என்னன்னா மனக்குறை இல்லாம இருக்கணும்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கும்போது அவர் முதலில் நினைக்கிறார், எனக்கு இந்த உலகத்திலேயே பெரிய வீடு வேண்டும் என்று மனதில் கவலை கொள்கிறாருங்க. உடனே அந்த கவலை நீங்கக்கூடிய வகையில் மிக பெரிய பங்களா கிடைத்து விடுகிறது. தலை சிறந்த அழகி வேண்டும் என்றவுடன் உலகின் தலை சிறந்த அழகி கிடைத்து விடுகிறது. அவர் நினைக்கக்கூடிய எந்த இதமாக இருந்தாலும் அவை அனைத்தும் அப்படியே நிறைவேறும். ஏனென்றால் மனிதனுக்கு மனக்குறை என்பது எப்போதுமே தீராத ஒன்றுதான். ஏனென்றால் ஒன்று கிடைத்தவுடன் அடுத்த ஒன்று வேண்டும் என்றுதான் மனம் எண்ணுமே தவிர இது போதும் என்று எப்போதும் மகிழ்ந்து விடாது. எனவேதான் அதை கேட்டு அவர் வரமாக பெற்றிருப்பதால் அவருடைய வாழ்வில் எப்போதுமே மகிழ்ச்சிதான். அதே சமயம் இதை எதிர்மறையாக பயன்படுத்தி இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே என்று நினைத்தால் அவர்களிடம் இருப்பதும் பறிபோகிவிடும். ஆனால் அவர் நேர்மறையாக அவருக்கு வேண்டியதை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறாருங்க. இது போன்றுதான் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் முழுவதுமே இறைவனின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக கைகூட போகிறது. அதற்கு மிக வலுவாக ராசிக்கு சகாயமானவராக புதன் 5இல் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுகிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதால் வருமானம் உயரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மிக உயர்ந்த எண்ணங்களை எண்ணுவதோடு மட்டுமல்லாது செயலில் பளிச்சென்று அவை வெளிப்படக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய செயலில் வெளிப்படக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது. குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு அடுத்தடுத்து சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு. ஏனென்றால் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் நுழைகிறார். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் வருவதால் சௌகரியமான சூழல், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்க போகிறது. ராசியின் உச்ச அதிபதி 12 இடங்களிலும் மாறி வலம் வருவதால் சந்திரனின் அமைப்பால் பல காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாக கைகூட போகிறது. செவ்வாய் மிகவும் அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். துணிந்து முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுவதால் உங்களுடைய திறமை பளிச்சென வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல வாய்ப்புகள் குழப்பமின்றி வெற்றிகரமாக அமைய போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் 4இல் இருந்து 5ஆம் இடத்திற்குள் நுழைவது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்க போகிறார். எனவே சூரியனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூட போகிறது. மிக பெரிய அளவிலான காரியங்களை அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்க முடியும். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி லாபத்தில் இருப்பதால் தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரப்போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு மோட்சக்காரக
காரகரான கேது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் பல்வேறு வகையான கவலைகள் நீங்கி மன நிறைவு கிடைக்கும். குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் வலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான காரியங்களை எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த செப்டம்பர் மாதத்தில் தொடர்ந்து 4 வார வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.